அரசியல் கட்சிகளின் வரவு செலவு அந்த தாக்கல் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்தில். அதை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எவ்வளோ வரவு செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் பாஜக தான் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக தெரியுது அவங்க கணக்கு வழக்கை பார்க்கும்பொழுது. அது எப்படி பார்க்குறீங்க? இது பாஜகவின் வளர்ச்சியை காட்டுதா? பாஜகவுக்கு எதை நம்பி பணம் கொட்டுது? நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவினுடைய ஒரு பிரிவு தான் தேர்தல் செலவினுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கிற அமைப்பு. இந்த அமைப்பு சோசியல் ஆடிட்டிங், சமூக நல அந்த தணிக்கைக்கு உட்பட்டது. 10 ஆண்டுகள்ல முதல் 2 வருஷத்துக்கு பிஜேபி அந்த சோசியல் ஆடிட்டிங் அனுப்புனாங்களே ஒழிய மீதி 8 ஆண்டுகளுக்கு பிஜேபி அனுப்பலன்றது இந்த வாசகர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பிஜேபி இந்த சப்ஜெக்டை அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்குவது என்பதை அமுல்படுத்துகின்ற போதே எதிர்கட்சிகளினுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. எப்படி ஒலிச்சதுன்னு சொன்னா, இதை மானிட்டர் பண்ற நியூட்ரல் பாடி, சரியான மானிட்டர் பண்ணக்கூடிய பாடியா இருந்தா தான் இதுல நியாயம் நடக்கும், இல்லைன்னு சொன்னா பாரபட்சமான நீதி தான் இருக்கும் என்று இந்த சட்டம் வரும்போதே நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் போன்றவர்கள்லாம் கடுமையா எச்சரிச்சாங்க. இந்த எச்சரித்ததனுடைய விளைவை இந்த அறிக்கையில் நீங்க பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 17% இன்னமும் வரவு செலவு கணக்கு தரவில்லை என்பதோடு சேர்த்து நீங்க இந்த அறிக்கையை பார்க்கணும். நார்மலா தேர்தலில் அந்த மாதிரி கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா அடுத்த தேர்தலுக்கு அவங்க கணக்கில் வைக்கப்பட மாட்டாது. வார்னிங் நோட்டீஸ் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு கொடுக்கணும், அவரு டிஏடிஏ வாங்குறாரு பாருங்க, அந்த பேமெண்ட் டிஸ்போசிங் அத்தாரிட்டி, அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்டிமேஷன் போகணும். இதெல்லாம் நாடாளுமன்றத்துல பிஜேபி ஆட்சியில நடக்கல என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 17% ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினர்கள் வரவு செலவு கொடுக்கல.